सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 7/2/1976 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு அவ்யக்த ஃபரிஷ்தாக்களின் சபை. பாப்தாதா எப்பொழுதும் முகமலர்ந்திருக்கும், எப்பொழுதும் எல்லைக்குட்பட்ட ஈர்ப்புகளில் இருந்து விலகி இருக்கும் அவ்யக்த ஃபரிஷ்தாக்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இது ஃபரிஷ்தாக்களின் சபையாகும். ஒவ்வொரு ஃபரிஷ்தாவின் நாலாபுறமும் பரவியிருக்கும் ஒளியின் கிரீடம் எவ்வளவு தெளிவாக தென்படுகிறது. அதாவது ஒவ்வொரு ஃபரிஷ்தாவும் லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸாக எவ்வளவு ஆகியிருக்கிறார்கள் என்று இதை இன்று பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி எதிர்காலத்து சொர்க்க உலகத்தில் அனைவருமே தேவதைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள், அதேபோல் தற்சமயம் சங்கம யுகத்தில் ஃபரிஷ்தாக்களுக்கு சமமாக அனைவரும் ஆகிறார்கள். ஆனால் வரிசை கிரமமாக ஆகிறார்கள். எப்படி அங்கே சொர்க்கத்தில் ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலைக்கேற்றபடி சதோ பிரதானமாக இருக்கிறார்களோ, அதேபோல் இங்கேயும் ஒவ்வொரு முயற்சி செய்பவரும் ஃபரிஷ்தா நிலையை அவசியம் பிராப்தி செய்கிறார். அப்படி இன்று பாப்தாதா ஒவ்வொருவரின் ரிசல்ட்டை பார்த்து கொண்டிருந்தார். ஏனென்றால் இப்பொழுது கடைசி ரியலைசேஷன் பாடம் நடந்து கொண்டிருக்கிறது. ரியலைசேஷன் பாடத்தில் ஒவ்வொருவரும் தன்னைத்தானே எந்த அளவு ரியலைஸ் செய்திருக்கிறீர்கள்? அப்படி ரிசல்ட்டில் 2 முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். அவை யாவை? அவை ஒவ்வொருவரும் எந்த பொசிஷன் வரை வந்தடைந்திருக்கிறார்கள்? ஆப்போசிஷன் அதிகமாக இருக்கிறதா அல்லது பொசிஷனின் நிலை அதிகமாக இருக்கிறதா? இன்னொன்று, பழைய உடல் மற்றும் பழைய உலகத்திலிருந்து நினைவை எந்த அளவு டிரான்ஸ்ஃபர் செய்திருக்கிறார்கள்? கூடவே டிரான்ஸ்ஃபரின் ஆதாரத்தில் டிரான்ஸ்பரண்ட் எந்த அளவு ஆகியிருக்கிறார்கள்? அதாவது தெள்ள தெளிவான நிலை எவ்வளவு ஆகியிருக்கிறார்கள்? 4 பாடங்களிலுமே எவ்வளவு நடைமுறை சொரூபமாக ஆகியிருக்கிறார்கள்? பாப்தாதாவின் 3 சொரூபத்தின் சாக்காரம், ஆக்காரம் மற்றும் நிராகாரம் மூலமாக பெற்ற பாலனை மற்றும் படிப்பின் நன்றி கடனை செலுத்துதல் எவ்வளவு செய்திருக்கிறார்கள்? தொடக்கத்திலிருந்து இதுவரை என்னென்ன பாப்தாதாவிடம் உறுதிமொழி செய்துள்ளார்களோ அந்த அனைத்து உறுதிமொழிகளை கடைபிடிக்கும் சொரூபமாக எந்த அளவு ஆகியிருக்கிறார்கள்? எந்த அளவு காய்தா அதாவது சட்டம், அந்த அளவு ஃபாய்தா லாபத்தை எடுத்திருக்கிறாரா? இந்த மாதிரியான தன்னுடைய சோதனையை ஒவ்வொருவரும் செய்கிறீர்களா? 4 பாடங்களையும் சோதிப்பதற்கான சகஜமான சாதனம் உங்களை பற்றி பாடிய மகிமை மூலம் நிரூபணமாகிவிடுகிறது. அந்த மகிமையை தெரிந்துள்ளீர்களா? அது எந்த மகிமை? அதன் மூலம் 4 பாடங்களையுமே சோதனை செய்ய முடியும். அந்த மகிமையோ அனைவருக்கும் நினைவிருக்கிறது தான் இல்லையா? அனைத்து குணங்கள் நிறைந்தவர். இந்த 4 விஷயங்களிலும் 4 பாடங்களின் ரிசல்ட் வந்துவிடுகிறது. அதாவது சர்வகுண சம்பன்னம், சோலாகலா சம்பூர்ணம், சம்பூர்ண நிர்விகாரி, மரியாதா புருஷோத்தம், அஹிம்சா பரமோதரம். இந்த 4 விஷயங்களிலும் 4 பாடங்களின் ரிசல்ட் வந்துவிடுகிறது. எனவே இந்த 4 விஷயங்களிலுமே சம்பன்னமாக ஆகியிருக்கிறேனா என்ற இதை சோதனை செய்யுங்கள். இதுவரையிலும் 16 கலைகள் உள்ளவனாக ஆகிவிட்டேனா அல்லது 14 கலை வரைதான் வந்து சேர்ந்திருக்கிறேனா? அனைத்து குணங்களும் நிரம்பியவனாக ஆகிவிட்டேனா
அல்லது குணம் நிரம்பியவனாக இருக்கிறேனா? அதாவது ஏதாவது குணத்தை தாரணை செய்திருக்கிறேனா? அனைத்து மரியாதைகளை தாரணை செய்து மரியாதா புருஷோத்தமன் ஆகியிருக்கிறேனா? சம்பூர்ண அஹிம்சாவாதியாக ஆகிவிட்டேனா? எண்ணம் மூலமாகவும் ஏதாவது ஆத்மாவிற்கு துக்கம் கொடுப்பது மற்றும் துக்கத்தை பெறுவது இதுவும் ஹிம்சையாகும். சம்பூர்ண அஹிம்சையானவர் என்றால் எண்ணம் மூலமாகவும் யாருக்கும் துக்கம் கொடுக்காதவர். புருஷோத்தமன் என்றால் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு அடியும் உத்தமமாக, அதாவது சாதாரணமானதாக அன்றி உயர்ந்ததாக இருக்க வேண்டும். லௌகீகமானதாக இல்லாமல் மற்றும் வீணானதாக இல்லாமல் இருக்க வேண்டும். அந்த மாதிரி நான் எந்த அளவு ஆகியிருக்கிறேன்? பாப்தாதா என்ன பார்த்தார்? இதுவரை முக்கியமாக 2 சக்திகளின் மிக அவசியமாக இருக்கிறது. அவை யாவை? ஒன்று தன்னை பகுத்தறியும் சக்தி, இன்னொன்று தன்னை மாற்றிக்கொள்ளும் சக்தி. இந்த 2 சக்திகளின் ரிசல்ட்டில் எவ்வளவு தீவிர முயற்சி செய்பவர் தீவிர வேகமாக முன்னேற விரும்புகிறார், அந்த அளவு முன்னேற முடிவதில்லை. இந்த 2 சக்திகளின் குறையின் காரணமாகத்தான் ஏதாவது தடை வேகத்தை அதிகரிக்க விடுவதில்லை. மற்றவர்களை பகுத்தறியும் வேகம் அதிகமாக இருக்கிறது. மற்றவர்கள் பரிவர்த்தனை ஆக வேண்டும் என்ற எண்ணமும் தீவிரமாக இருக்கிறது. இதில் முதலில் நீங்கள் என்ற பாடம் உறுதியாக இருக்கிறது. எங்கு முதலில் நான் என்று இருக்க வேண்டுமோ அங்கு முதலில் நீங்கள் என்று இருக்கிறது. மற்றும் எங்கு முதலில் நீங்கள் என்று இருக்க வேண்டுமோ அங்கு முதலில் நான் என்று இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் வரதானத்தில் கிடைத்திருக்கும் 3வது கண் மூலமாக பாப்தாதா என்ன காரியம் கொடுத்திருக்கிறாரோ அந்த காரியத்தில் ஈடுபடுவதில்லை. 3வது கண்ணை ஆத்மாக்களை பார்ப்பதற்காக, ஆன்மீக உலகை பார்ப்பதற்காக மற்றும் புது உலகை பார்ப்பதற்காக கொடுத்திருக்கிறார். அதற்கு பதிலாக உடலை பார்ப்பது, பௌதீக உலகை பார்ப்பது என்ற இதைத்தான் யதார்த்தமாக காரியத்தில் ஈடுபடுத்த தெரியாது என்று கூறுவது. எனவே இப்பொழுது நேரத்தின் வேகத்தை தெரிந்து கொண்டு பரிவர்த்தனை சக்தியை தனக்காக ஈடுபடுத்துங்கள். நேரத்தின் பரிவர்த்தனையை பார்க்காதீர்கள், ஆனால் தன்னுடைய பரிவர்த்தனையை பாருங்கள். நேரத்தின் பரிவர்த்தனையின் காத்தலில் அநேகர் இருக்கிறார்கள். தன்னுடைய பரிவர்த்தனைக்காக குறைவாக யோசிக்கிறார்கள். ஆனால் நேரத்தின் மாற்றத்திற்காக இது ஆக வேண்டும் என்று யோசிக்கிறீர்கள். நீங்கள் படைப்பவர் ஆவீர்கள் மற்றும் நேரம் உங்களுடைய படைப்பாகும். படைப்பவர் என்றால் தன்னுடைய மாற்றம் மூலம் படைப்பின், அதாவது நேரத்தின் மாற்றம் ஏற்பட வேண்டும். பரிவர்த்தனையின் ஆதாரமானவர் சுயம் நீங்கள் ஆவீர்கள். நேரத்தின் முடிவு, அதாவது இந்த பழைய உலகத்தின் மாற்றத்தின் கடிகாரம் நீங்கள் ஆவீர்கள். முழு உலகின் ஆத்மாக்களுக்கு எப்பொழுது இந்த கடிகாரங்கள் முடிவின் நேரத்தை காண்பிக்கும் என்று உங்கள் மேல் பார்வை இருக்கிறது. உங்கள் கடிகாரத்தில் எத்தனை மணி ஆகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நேரத்தை சொல்பவர்களா அல்லது கேட்பவர்களா? காத்திருக்கிறீர்களா என்ன? நேரத்தை காண்பிப்பவர்களுக்கு நேரத்திற்காக ஏதாவது குழப்பம் இல்லையே? குழப்பம் இருக்கிறதா அல்லது ஆடாத அசையாத நிலையா? என்னவாகும், எப்பொழுது ஆகும், ஆகுமா அல்லது ஆகாதா? நாடகப்படி அவ்வப்பொழுது அசைக்கக்கூடிய பரீட்சைகள் வந்து கொண்டே இருக்கும், மேலும் வரவும் செய்யும். மரத்தை ஆட்டுகிறீர்கள்தான் இல்லையா? அப்படி நிச்சயம் என்ற வேரை, அதாவது அஸ்திவாரத்தை அசைக்கும் சோதனைகளும் வரும். அப்பொழுது பரீட்சை எழுதுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா அல்லது பலகீனமானவர்களாக இருக்கிறீர்களா? பாண்டவ சேனை தயாராக இருக்கிறீர்களா அல்லது சக்திகள் தயாராக இருக்கிறீர்களா? அல்லது இருவருமே தயாராக இருக்கிறீர்களா? புத்திசாலி மாணவர்கள் பரீட்சை எப்பொழுது வரும் என்று ஆவாகனம் செய்வார்கள். மேலும் பலகீனமானவர்கள் பயப்படுவார்கள். அப்படியானால் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? நிச்சய புத்தியின் அடையாளம் என்பது அவர் ஒவ்வொரு விஷயம் மற்றும் ஒவ்வொரு காட்சியை நிச்சயமாக தெரிந்து எப்பொழுதும் கவலையற்று இருப்பார்கள்.
ஏன், என்ன மற்றும் எப்படி என்ற கவலை இருக்காது. ஃபரிஷ்தாவின் கடைசி நிலையின் அடையாளமானது எப்பொழுதும் நற்சிந்தனை உள்ளவர் மற்றும் எப்பொழுதும் கவலையற்றவர் என்பதாகும். அந்த மாதிரி ஆகியிருக்கிறீர்களா? ரியலைசேஷன் பாடத்தில் தன்னை ரியலைஸ் செய்யுங்கள். மேலும் இப்பொழுது கடைசி முயற்சி செய்வதற்காக இருக்கும் கொஞ்ச நேரத்தில் தன்னுள் அனைத்து சக்திகளையும் பிரத்யக்ஷம் செய்யுங்கள். பிரத்யக்ஷ வருடத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? தந்தையை பிரத்யக்ஷம் செய்வதற்கு முன்பு முதலில் தன்னுள் உங்களுடைய மகிமையாக என்னென்ன கூறினோமோ இந்த அனைத்து விஷயங்களையும் பிரத்யக்ஷம் செய்யுங்கள். அப்பொழுதுதான் தந்தையை பிரத்யக்ஷம் செய்ய முடியும். இந்த வருடம் விசேஷமாக ஜுவாலா சொரூபம், அதாவது லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் நிலையை புரிந்து கொண்டு இதே முயற்சியில் இருங்கள். முக்கியமாக நினைவு யாத்திரையை சக்திசாலியாக ஆக்குங்கள். ஞான சொரூபத்தின் அனுபவியாக ஆகுங்கள். அந்த மாதிரி தன்னுடைய முன்னேற்றத்திற்காக விசேஷமாக முயற்சியை தயாரியுங்கள். அதன் மூலமாக உயர்ந்த ஆத்மாக்களாகிய உங்களுடைய உள் உணர்வு மற்றும் நன்மை பயக்கும் உள் உணர்வு, மேலும் சக்திசாலியான சூழல் மூலமாக அநேக துடித்து கொண்டிருக்கும், அலைந்து கொண்டிருக்கும் மற்றும் கூக்குரலிட்டு கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு ஆனந்தம், அமைதி மற்றும் சக்தியின் அனுபவம் கிடைக்கட்டும். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டீர்களா? சொல்வது மட்டுமின்றி அனுபவம் செய்விக்க வேண்டும். அனுபவம் செய்விப்பதற்காக முதலில் சுயம் நீங்கள் அனுபவம் நிறைந்தவர் ஆகுங்கள். தன்னை மாற்றம் செய்து உலகத்தை கண்டிப்பாக மாற்ற வேண்டும் என்ற விசேஷமான எண்ணத்தை இந்த வருடத்திற்காக ஏடுங்கள். புரிந்ததா? திடமான எண்ணத்தின் ரிசல்ட்டாக எப்பொழுதும் வெற்றிதான் இருக்கும். நல்லது. அப்படிப்பட்ட திடமான எண்ணம் மூலமாக உலகின் புது படைப்பை செய்யக்கூடிய, தன்னுடைய ஆன்மீக உள் உணர்வு மூலமாக வாயுமண்டலத்தை பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுகம், சாந்தி மற்றும் சக்தியின் அஞ்சலி மற்றும் வரதானம் கொடுத்து திருப்தியான ஆத்மாவாக ஆக்கக்கூடிய, பல பிறப்புகளாக தாகமாக இருக்கும் ஆத்மாக்களின் தாகத்தை தீர்க்கக்கூடிய, அனைவரையும் அவரவர்களின் புகலிடத்திற்கு சென்றடைய செய்யக்கூடிய, எப்பொழுதும் நிச்சய புத்தி உடைய, குழப்பத்திலும் ஆடாதவராக இருக்கக்கூடிய ஞான சொரூபம் மற்றும் நினைவு சொரூப ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।